தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய ஆண்டவரே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு, சின்ன ஒரு கடுகு போல உள்ளம் கொண்டோன் என்று சொல்லி தமிழ் கவிஞர் பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். தன் பெண்டு தன் பிள்ளை தன் சோறு தன்னுடைய வீடு தன்னுடைய சம்பாத்தியம் என்பதே உண்டு என்று வாழ்வோன் கடுகு போல சின்ன மனம் படைத்தவன். கடுகை நாம் பார்த்திருக்கிறோம், தாளிப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கடுகு. அதை போன்று குறுகிய மனப்பான்மை உடையவன் என்று சொல்லி தமிழ் கவிஞர் பாரதிதாசன் தன்னுடைய கவிதையிலே எழுதியிருக்கின்றார். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எந்த தலையங்கத்திலே நாம் தியானிக்க இருக்கின்றோம் என்றால், நெகேமியா எ மாடல் ஃபார் கிறிஸ்டியன் வாலண்டியர். நெகேமியா கிறிஸ்தவ தன்னார்வ பணிக்கு மாதிரி. நெகேமியா முதல் அதிகாரத்தை நாம் பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியாக வாசிக்க கேட்டோம். எ கிறிஸ்டியன் வாலண்டியர்ஷிப், கிறிஸ்தவ தன்னார்வ பணி என்பதன் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைய நாளுடைய திருவசனம் கூட நமக்கு வலியுறுத்தக்கூடிய காரியம், நாம் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நெகேமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்தவ தன்னார்வ பணி என்பது என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். 1755ஆம் ஆண்டு நோபல் மற்றும் ஜான்சன் என்பவர்கள்தான் அங்கு ஆர்மி மிலிட்டரிக்காக தங்களை கொடுத்து வருபவர்களை வாலண்டியர் என்று சொல்லி முதலாக அழைக்கின்றார். பிரெஞ்சில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு பின்பதாக ஆங்கிலத்தில் அது மொழிபெயர்க்கப்படுகின்றது. ஆகவே இராணுவ பணிக்கு என்று தங்களை அர்ப்பணித்து வருகின்றவர்களை வாலண்டியர் என்று சொல்லி அழைக்கக்கூடிய நடைமுறை அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கின்றது. இன்றைக்கு தன்னார்வமாக பணி செய்யக்கூடிய தனி நபர்கள், இன்னும் தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ சமூக சேவை மையங்கள் எல்லாம் இந்த கேட்டகரி, இந்த வகைக்கு கீழாக வருகின்றது. குருஜி மித்ரைசவ் என்கின்றவர் இந்த தன்னார்வ பணி அல்லது வாலண்டியர்ஷிப் இதை குறித்து சொல்லுகின்ற பொழுது, இது ஒரு சேவை அல்ல என்று அவர் சொல்லுகின்றார். இட் இஸ் நாட் ஹெல்ப் அல்லது இட் இஸ் நாட் எ ஹெல்ப்ஃபுல் சர்வீஸ் பட் மோர் தென் திஸ். இது உதவி செய்வது என்பதை காட்டிலும் மேலானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னார்வ பணி என்பது நாம் உதவி செய்கின்றோம் என்ற அடிப்படை அல்ல. உதவிக்கும் தன்னார்வ பணிக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய உதவிக்கும் அல்லது நாம் ஆற்றக்கூடிய தன்னார்வமான காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால், தன்னார்வ பணி என்பது கிறிஸ்தவத்தினுடைய கண்ணோட்டத்திலே இது ஒரு கடமை. இட் இஸ் எ டியூட்டி அல்லது இட் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நீங்களும் நானும் ஆற்ற வேண்டிய கடமையாய் காணப்படுகின்றது, கடமையாக காணப்படுகின்றது. இன்னும் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இட் இஸ் அவுட் ஆஃப் வில்லிங், நம்முடைய வில்லிங்னஸ், நம்முடைய ஆர்வத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று. இட் இஸ் நாட் அபவுட் ஃபோர்ஸ்ஃபுல் ஈவன், வற்புறுத்தி செய்ய வைக்கக்கூடிய காரியம் ஒருபோதும் தன்னார்வ பணியாக அமையாது. அது ஏதோ ஒரு வகையிலே உதவியாக மாறிவிடும், அல்லது ஏனோ எதற்கோ ஒரு எதிர்பார்ப்போடு செய்கின்றோம் என்ற நிலைமைக்கு மாறிவிடும். அது உண்மையிலேயே தன்னார்வ பணி என்பது தன்னுடைய இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டது. ஆகதான் தமிழிலே தன்னார்வம் என்று அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இரண்டு விதமான காரியங்களை இந்த தன்னார்வ பணியிலே நாம் பார்க்க முடியும். முதல் வகை செல்ஃப் வாலண்டியர்ஷிப்,
சுய தன்னார்வ பணி. இரண்டாவது வகை சிஸ்டமேட்டிக் வாலண்டியர்ஷிப், ஒழுங்குபடுத்தப்பட்ட தன்னார்வ பணி. இரண்டு வகைகள் இந்த தன்னார்வ பணியிலே காணப்படுகின்றது. எடுத்துக்காட்டை சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு எளிதாக புரியும். நீங்கள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க தனியாக, அப்பொழுது ஒரு வாழைப்பழ தொலி கீழே கிடக்கு. இந்த வாழைப்பழ தொலியை நீங்க எடுத்து போடுவது என்பது செல்ஃப் வாலண்டியர்ஷிப். there is no systematic rules or there is no systematic organization. உங்களை ஒழுங்குபடுத்தி செய்ய வைப்பதற்காக எந்த ஒரு திட்டமிடுதலும் அங்கு கிடையாது. இது தனிப்பட்ட ரீதியாக செய்வது. ஒருவர் அங்கு கண் பார்வை தெரியாதவர் ரோடை கிராஸ் பண்ண முடியாமல் நிற்கிறார், நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். அப்பொழுது ஒரு அமைப்புல இருந்து வந்து உங்களுக்கு கால் பண்ணி, உங்க பக்கத்துல கண்ணு தெரியாம ஒருத்தர் நிற்காரு, நீங்க அவரை அழைத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடிய ஒரு தன்னார்வ பணி அல்ல. நாம் பார்க்கின்றோம், அவர் மீது அன்பு கூர்ந்து அந்த நபரை அழைத்து கொண்டு செல்கின்றோம், அந்த ரோடை கிராஸ் பண்ண வைக்கிறோம். ஆகவே அது செல்ஃப் வாலண்டியர்ஷிப், சுய தன்னார்வ பணி. சிஸ்டமேட்டிக் வாலண்டியர்ஷிப் அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட தன்னார்வ பணி என்பது ஒரு அமைப்பை சார்ந்தது, குழுவாக செய்யக்கூடியது. இந்த குழுவாக செய்யக்கூடிய பணிகளும் தன்னார்வ பணியிலே சேரக்கூடியது. நாம் பல நேரங்களில் குழுவாக பல இடங்களுக்கு கடந்து செல்வதென்று பல தன்னார்வ ஊழியங்களை, தன்னார்வ பணிகளை செய்வதற்கு நாம் கடந்து செல்வது உண்டு. இன்னும் இந்த தன்னார்வமாக, இதற்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் குருதி கொடை, அங்கு இரத்த தானம் பண்ணக்கூடிய அந்த கழகத்தை நாம் எடுக்க பண்ண முடியும். ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த பிளட் குரூப் தேவைப்பட்டா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க இன்னொரு நபரை அரேஞ்ச் பண்ணி விடுவாங்க. அந்த ஏரியாவில் யார் பக்கத்தில் இருக்கா அந்த லிஸ்ட் எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க கேட்ட உடனே அவங்க அந்த பிளட்டை கொடுப்பதற்கு செல்வார்கள். இது சிஸ்டமேட்டிக் வாலண்டியர்ஷிப், ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தன்னார்வமான பணி. ஆகவே இரண்டு வகை காணப்படுகின்றது. ஒன்று சுய தன்னார்வ பணி, இரண்டாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட தன்னார்வ பணி. இந்த கிறிஸ்தவ தன்னார்வ பணியை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. இந்த தன்னார்வ பணியிலே இந்த இரண்டு வகைகளிலும் நெகேமியா என்கின்ற தேவ மனிதன் எப்படி செயல்பட்டான், எப்படி ஒரு சிறந்த தன்னார்வ பணியாளனாக அவன் காணப்பட்டான், அதற்கு அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அடிப்படையான காரியங்கள் என்ன என்று சொல்லி 5 காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கின்றோம். நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து முதல் 5 அதிகாரங்களிலும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை இன்றைக்கு இந்த ஆராதனையில் நாம் படிக்க இருக்கின்றோம். முதலாவதாக ஒரு கிறிஸ்தவ தன்னார்வ பணியாளனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான ஒன்று, நாம் வாசிக்கின்ற திருமறை பகுதி நெகேமியா 1ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். முதலாவது கமிட்மெண்ட். நீங்களும் நானும் தன்னார்வமாக தனியாகவோ அல்லது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்புடனோ இணைந்து செயல்பட வேண்டுமே என்றால் அர்ப்பணிப்பு நமக்கு காணப்பட வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு இந்த நெகேமியாவினிடத்திலே காணப்பட்டது. நீங்கள் திருமறை பகுதியை வாசிக்க கேட்ட பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால் அவனுடைய இருதயத்திலே எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த 11 வசனங்களிலும் அவனுடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பை பார்க்கின்றோம். முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நெகேமியா அவனுடைய உறவின் முறையான் மூலமாக எருசலேமினுடைய அலங்கத்தின் நிலைமையை கேள்விப்படுகின்றான். நெகேமியா எங்க இருக்கிறார்? நெகேமியா இந்த முதல் அதிகாரத்தில் எங்க இருக்காரு? சூசான் அரண்மனை. அது எங்க இருக்கு? இஸ்ரவேல் தேசத்திலேயா இருக்கு? பெர்தெஸ்டா ராஜாவினுடைய ஆட்சி எல்கைக்குட்பட்ட பெர்சிய தேசத்தோடு தொடர்புடையது. அங்கு இவன் அரண்மனையிலே பான பாத்திரக்காரனாக இருந்து கொண்டிருக்கின்றான். பான பாத்திரக்காரன் என்றால் யோசேப்பினுடைய சம்பவத்தை நாம் படிக்கின்ற பொழுது பார்க்கின்றோம். ராஜா சாப்பிடுவதற்கு முன்பதாக உணவை ருசி பார்ப்பவன். ருசி பார்ப்பவன் என்பவனை விட அதில் விஷம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணக்கூடியவன். அப்படிப்பட்ட
ஒரு முக்கியமான பொறுப்பிலே இருக்கின்றான். அவன் இப்பொழுது கேள்விப்படுகின்றான், எருசலேமிலே ஆலயம் கட்டப்பட்டு விட்டது, ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டது. ஆனால் ஆலயத்தை பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆலயத்தை சுற்றிலும் மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியிலே அலங்கத்தை கட்டுவதற்கு முன் வரக்கூடிய மக்கள் அங்கு இல்லாத நிலையை தன்னுடைய உறவினர் ரிலேட்டிவ் மூலமாக அங்கு கேள்விப்படுகின்றார். முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கின்றோம். 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது, இந்த வார்த்தைகளை நான் கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இதுதான் அவனுடைய அர்ப்பணிப்பு. உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடுகின்றான். அவனுடைய அர்ப்பணிப்பை அங்கு பார்க்கின்றோம். கர்த்தருடைய ஆலயம், மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மதில் சுவர், இன்னும் மக்களுடைய வாழ்க்கை முறைகளில் காணப்படுகின்ற குறைபாடுகள், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவனுடைய இருதயம் உடைந்து போகின்றது. அவனுடைய இருதயம் அங்கலாய்க்கின்றது. அர்ப்பணிக்கின்றான். தன்னையே அந்த பணிக்காக அர்ப்பணிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நம்ம கோயில் ஒற்றடிக்காம குப்பையா இருக்குன்னு என்னைக்காட்ட அழுதுருக்கீங்களா? ஒற்றடிக்காம இருக்குன்னு என்னைக்காட்ட அழுதுருக்கீங்களா? இங்க நெகேமியா எருசலேம்லாம் இல்லை, பாதுகாப்பச்சு அலங்கம் இடிந்து போய் இருக்கக்கூடிய ஊர்லலாம் அவன் வாழல. அவன் சேஃப்டியா ஒரு இடத்துல தான் இருக்க, அரண்மனையில. ஆனா பல மைல் கிலோமீட்டர் கடந்து இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த ஊர் எருசலேமிலே இப்படி பாலடைந்து கிடைக்கக்கூடிய நிலைமையை கண்டு அவன் அழுகின்றான், துக்கிக்கின்றான், மன்றாடுகின்றதை பார்க்கின்றோம். இதுதான் அர்ப்பணிப்பினுடைய வெளிப்பாடு. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கு அமத்சியா என்ற மனிதன் வீரனாக தன்னை அர்ப்பணிக்கின்றான். அங்கு ஆங்கிலத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, ஆஃபரிங் ஹிம்செல்ஃப், தன்னையை கொடுப்பதுதான் தன்னார்வ பணியினுடைய அர்ப்பணம் என்பதை அந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே சரியான அர்ப்பணிப்பு இருக்குமே என்றால், கடவுளுடைய ஆலயத்தை குறித்து, சமுதாயத்தை குறித்து, பாதிக்கப்பட்ட மக்கள், குறைபாடு உடைய மக்கள், இவர்களை குறித்த பாரம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமே என்றால் சரியான அர்ப்பணிப்பு நம்மிடத்திலே காணப்படும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது அங்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாட் பை கம்பல்ஷன் பட் வில்லிங். அது தமிழ்ல வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், நீங்கள் மந்தையை, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாக. எப்போ கட்டாயப்படுத்தாமல் மனப்பூர்வமாக வருமே என்றால், அர்ப்பணிப்பு இருக்கும்போது மனப்பூர்வமாய் வரும். எப்பொழுது நம்மிடத்தில் வில்லிங்னஸ், எப்பொழுது நம்மிடத்தில் ஆர்வம் வரும் என்றால் சரியான அர்ப்பணிப்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். என்னுடைய ஆலயம், என்னுடைய சமுதாயம், நான் வாழக்கூடிய பகுதி, நான் பணி செய்யக்கூடிய பகுதி, நான் பராமரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த அர்ப்பணிப்பின் போது நம்மிடத்திலே காணப்படும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அர்ப்பணிப்பு இருக்கின்ற பொழுது, இங்க நெகேமியாவை யாரு கட்டாயப்படுத்தினாங்களா? நெகேமியாவை இப்படி வாப்பா, நம்ம ஊர்ல அலங்க இடிஞ்சு கிடக்கு, அதை கெட்டதுக்கு ஆள் இல்லை வாண்டு நெகேமியாவுக்கு யாரும் லெட்டர் போட்டு கூப்பிடல. அவனை அழைப்பதற்கெல்லாம் யாரும் வரவில்லை. ஆனால் அவனிடத்தில் இருந்த அர்ப்பணிப்பு அவனை அள வைத்தது, அவனை உபவாசிக்க வைத்தது, அவனை ஜெபிக்க வைத்தது, அவனை அதற்கு அடுத்த காரியங்களை செய்யும்படிக்கு வழி நடத்தியது. இருதயத்திலே அர்ப்பணிப்பு என்பது நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த 2 கற்பனைகளிலே முதல் கற்பனையை வாசிக்கிறோம். உன்முழு பலத்தோடும், உன்முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக. அந்த அன்புள்ள அர்ப்பணம், கமிட்மெண்ட் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நம்ம கமிட்மெண்ட் சரியாக இல்லாவிட்டால், நம்மை அர்ப்பணிக்காவிட்டால், சரியான தீர்மானங்கள் இல்லாவிட்டால், நாம் இவ்விதமான தன்னார்வ பணிகளில்
பங்கேற்க முடியாது. தன்னார்வ பணிகளை கிறிஸ்தவத்தினுடைய சாரம்சத்தின்படி செய்ய முடியாது. இதுதான் மற்ற தன்னார்வ பணிக்கும் கிறிஸ்தவத்தினுடைய தன்னார்வ பணிக்கும் வித்தியாசமானது. உலக ரீதியாக வாலண்டியர்ஸாக பணியாற்றுகிறவர்களுக்கும் கிறிஸ்டியன் வாலண்டியர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் அர்ப்பணிப்பிலே காணப்படுகின்றது, ஆத்தும பாரத்திலே காணப்படுகின்றது, இருதயத்திலே நொறுக்கப்பட்டு வெளிப்படக்கூடிய அன்பிலே காணப்படுகின்றது. இரண்டாவதாக இந்த நெகேமியா என்கின்ற தன்னார்வ பணியாளனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இரண்டாவது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ரிசெப்டிவிட்டி அல்லது ரெடினஸ், ஆயத்தமாக காணப்படுவது. ரெடினஸ், எந்த ஒரு காரியத்தை தன்னார்வமாக செய்வதற்கும் we have to be ready always. அதுதான் இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ராஜாட்ட போறான், அவனுடைய சூழ்நிலையை ராஜா கேட்கிறாரு, போப்பா நீ உன்னுடைய தேசத்திற்கு போய் நீ விரும்புகிறபடியே நீ அலங்கத்தை கட்டு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறத ரெண்டாவது அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதற்குரிய பொருள் செலவை எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன், நீ போய் அங்கு பணியாற்று என்று சொல்லி நெகேமியாவை அனுப்பி வைக்கின்ற பொழுது he was ready to go. அவன் போவதற்கு ஆயத்தமாக இருந்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் போகிறான் என்று பார்த்தால், அரண்மனையில் வாழ்ந்தவன் இப்ப வெயில்ல கிடந்து வேலை பார்க்கணும். அரண்மனையில் ராஜ போஜனத்தை ராஜாவுக்கு அடுத்தபடியாக, ஆனால் ராஜாவுக்கு முன்பதாகவே சாப்பிடக்கூடியவன் இப்பொழுது எருசலேமிலே பாதுகாப்பற்ற பகுதியிலே, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய பகுதியிலே, இதற்கு முன்பதாக 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீக்கிரையாக்கப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயத்திலே இப்பொழுது அவன் சாதாரண மக்களோடு ஒருவனாக நின்று பணியாற்ற வேண்டும். ஆனால் அவன் ஹெசிடேட் பண்ணல, போவதற்கு ரெடியா இருந்தான். ஏனென்றால் அந்த அர்ப்பணம் சரியாக இருந்தது. பல நேரங்களில் நாம் ரெடியாக இருப்பதில்லை. ஒரு காரியத்தை கடவுளுக்காக செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்பதில்லை. ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக சொல்லுகின்றார், pray as everything dependent on God but work as if everything dependent on you. நீ ஜெபிப்பது என்பது ஆண்டவரை சார்ந்தது, ஆனால் பணியாற்றுவது என்பது உன்னை சார்ந்தது. நீங்களும் நானும் பணி செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். we have to be ready. நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, கால நிலைமைகளை பார்க்க கூடாது. ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்ந்த நிலைமைக்கு வந்து விடுகின்றோமே என்பதை பார்த்து யோசிக்க கூடாது. இந்த நெகேமியா பான பாத்திரக்காரன் என்ற நிலைமையை விட்டுவிட்டு ஒரு சாதாரண தொழிலாளியை போல அங்க 2ஆம் அதிகாரத்தில் வருகிறான். வந்த உடனேயே குதிரையில ஏறி தன்னுடைய அலங்கம், தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய அலங்கம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை பார்வையிடுகின்றான். பார்வையிட்டு தன்னோடு ஆயத்தமாயுள்ள ஜனங்களோடு கை கோக்கின்றான். அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஒரு தனி மனிதன் ஆயத்தமாக இருந்தது அவனோடு ஒரு கூட்டத்தையும் ஆயத்தமாக்கினது. அவன் ரெடியா இருந்ததுனால அவனோடு கை கோர்ப்பதற்கு கடவுள் சில நபர்களை அங்கு எழுப்பினதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஏசாயா இறைவாக்கினரை குறித்து நாம் வாசிக்க முடியும். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? என்னை அனுப்பும், இதோ அடியேன் போகின்றேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஏசாயா ஒரு சாதாரணமான மனிதன் கிடையாது. ராஜ வம்சத்தை சேர்ந்தவன், ராஜ குடும்பத்தில் பிறந்தவன். இவனுக்கும் ஊசியா ராஜாவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அழைக்கின்றார், நீ தீர்க்கதரிசி பணிக்கு போ. ரொம்ப கடினமான பணி, மக்களோடு அவன் நின்று செயலாற்றக்கூடிய பணி. ராஜ குடும்பத்திலிருந்து பல எதிர்ப்புகள் வரும். ஏனென்றால் ராஜாவுக்கு விரோதமாக பேச வேண்டிய காரியங்கள், மக்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காகவும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்காகவும் இந்த ஏசாயா அழைக்கப்படுகின்றார். அப்பொழுது அந்த ஏசாயா ரெடியா இருந்த, ஆண்டவரே நான் போறேன்ப்பா, என்னை அனுப்பும். இன்றைக்கு
நீங்களும் நானும் பலவிதமான சாக்கு போக்குகளை வைத்திருக்கின்றோம். கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்வதற்கு, சமுதாய காரியங்களை முன்னெடுத்து செல்வதற்கு, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே நாம் முன்னின்று செயல்படுவதற்கு எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இல்லை. ரெடி, ஓகே என்று சொல்லக்கூடிய நபர்கள் இன்றைக்கு குறைவு. காரணம் என்னவென்றால், நாம் சரியாக அர்ப்பணிக்கவில்லை. ஆகவே உடனே நம்ம ஓகே சொல்ல முடியவில்லை. நம்முடைய தன்னார்வ பணி என்பது அர்ப்பணிப்பில் இருந்து ஆரம்பிக்கவில்லை. மாறாக இட்ஸ் எ டைம் பாஸ், இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட், ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணுகின்றேன் என்கின்ற மேல்மட்ட நிலைமையிலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். சரியாக அர்ப்பணம் இருக்குமே என்றால் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருப்போம். இந்த நெகேமியாவை போலவும் ஏசாயாவை போலவும் சாக்கு போக்குகளை நாம் சொல்லாமல் பலவிதமான உயர்ந்த நிலைமையில் இருந்தும் தாழ்ந்த நிலைக்கு வந்து அரண்மனைகளை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வெயிலிலே நின்று பணியாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். மூன்றாவதாக, இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்னார்வ பணியினுடைய அடிப்படை சாரம்சம் என்னவென்றால் கோஆர்டினேஷன், ஒருங்கிணைப்பு. செல்ஃப் வாலண்டியர்ஷிப்ல இருந்து இப்பொழுது உங்களுடைய நிலைமை மூன்றாவது அதிகாரத்தில் சிஸ்டமேட்டிக் வாலண்டியர்ஷிப்புக்குள்ள வருது. ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு அங்கே ஏற்படுத்தப்படுகின்றது. என்ன அமைப்பு? அலங்கத்தை பராமரிக்க வேண்டும் என்கின்ற சிஸ்டமேட்டிக் அமைப்பு அங்கே ஏற்படுத்தப்படுகின்றது. 2 அதிகாரம் 18 வசனத்தில் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தியது மூலமாக, ஒருவருக்கொருவர் கை கோர்த்ததின் மூலமாக அந்த சிஸ்டமேட்டிக் வாலண்டியர்ஷிப், ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுகிறது. கோஆர்டினேஷன், அந்த கோஆர்டினேட் பண்ணுகின்றவர் நெகேமியா. இந்த சிஸ்டமேட்டிக் வாலண்டியர்ஷிப்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்னார்வ பணி பிரித்து வைக்கப்படுகின்றது. செல்ஃப் வாலண்டியர்ஷிப்ல நாம தனிப்பட்ட ரீதியாக செய்வது. ஆனால் சிஸ்டமேட்டிக் வாலண்டியர்ஷிப், ஒருங்கிணைக்கப்பட்ட தன்னார்வ பணி என்று வருகின்ற பொழுது அங்கு கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடியவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்னார்வ பணிகளை அவருடைய திறமைக்கேற்ப, அவருடைய தகுதிக்கேற்ப அங்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அதான் இங்கே நெகேமியாவுடைய அந்த கோஆர்டினேஷன் கெப்பாசிட்டியை 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்றாரு, கேர்ஃபுல்லா பிளான் பண்றாரு. அந்த கோஆர்டினேஷன்ல நம்ம எங்க பார்க்கணும்? 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது பிரதான ஆசிரியனாகிய எலியாஷிப்பும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். ஒவ்வொரு வாசல் பகுதி எருசலேம்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாசல் இருந்தது. அதுதான் அலங்கம். அந்த அலங்கத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட வாசல் இருந்தது. அந்த ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு குடும்பத்தார் கட்டும்படிக்கு நெகேமியா திட்டமிட்டு கொடுக்கின்றார். நெகேமியா, நீங்கள் தன்னார்வமாக பணியாற்ற வேண்டும் என்ற அழைப்பை கொடுத்த பொழுது, நீங்க 3ஆம் அதிகாரத்தில் வீட்டில் சென்று வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆட்டு வாசலை அந்த மனிதர் கட்டினார்கள். அதற்கு அடுத்து மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். இப்படி ஒவ்வொரு வாசலாக, பழைய வாசல், நீங்கள் இந்த அதிகாரத்தினுடைய முடிவு வரைக்கும் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வரைக்கும் அதை வாசித்து அறிய முடியும். நடுவே இருக்கும் கடைசி வசனத்தை வாசிப்போம். கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது கட்டின. இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் பிரீஸ்ட், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சாதாரணமாக பணி செய்யக்கூடியவர்கள், கொல்லர்கள், தச்சர்கள், மளிகை கடைக்காரர், தட்டார்கள், இப்படி எல்லா தொழிலை செய்கின்றவர்களும் இணைந்து தன்னார்வமாக தங்களுடைய அலங்கத்தை கட்டுகின்றார்கள். அதற்கு அடிப்படையாக அமைந்தது நெகேமியாவினுடைய கோஆர்டினேஷன், ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த தன்னார்வ பணி. அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட தன்னார்வ பணியில அதை இவன் செய்யல, நான் இதை பண்ண மாட்டேன், அவன் பண்ணினாதான் நான் பண்ணுவேன் என்கின்ற போட்டி பொறாமை நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தன்னார்வ பணியை யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் மிக சரியாக செய்தாங்க. அங்கிருந்து கீ கொடுப்பதற்கு நெகேமியா இல்லை. ஒவ்வொரு ஏரியாவில் போய் அங்கு கீ கொடுக்க வேண்டிய அவசியம் நெகேமியாவுக்கு இல்லை. அவர்கள் அர்ப்பணிப்பு சரியாக இருந்ததுனால, ரெடியா இருந்ததுனால, இப்பொழுது 3வது உங்களுடைய சிஸ்டமேட்டிக் வாலண்டியர்ஷிப், ஒருங்கிணைக்கப்பட்ட தன்னார்வ பணியும் வெற்றிகரமாக முடியாது. அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை மிக சரியாக செய்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர்
அவர் செய்யவில்லை, இவர் செய்யவில்லை, அல்லது நான் ஏன் செய்ய வேண்டும், இது என் மீது விழுந்த பணியா, எனக்கு தன்னார்வ பணி செய்யக்கூடிய ஆர்வம் இல்லை என்று ஒருவரும் முறுமுறுக்கவில்லை, ஒருவரும் எதிர்த்து நிற்கவில்லை. அவர்களுடைய பணியை அவர்கள் செய்தார்கள். காரணம் என்னவென்றால், இது எங்களுடைய கடமை, இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற குணம் அவர்களிடத்திலே அடிப்படையிலே காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொன்றாக பழுது பார்த்து, ஒவ்வொன்றாக சரி செய்து அங்கு அலங்கத்தை கட்டி முடிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பல நேரங்களில் தன்னார்வ பணி செய்கின்ற பொழுது நம்மிடத்திலே பல நேரங்களிலே இந்த கோஆர்டினேஷன் இருப்பதில்லை, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் இருப்பதில்லை, அல்லது எனக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்பு இது கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு என்கின்ற சிந்தை இல்லை. நேற்றைய தினத்தில் நம்முடைய விபிஎஸ் பிள்ளைகள் அழகாக ஒரு நாடகத்தை நடித்தார்கள். அந்த வகுப்பு ஆசிரியர் அந்த பிள்ளைக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கிறார், நீ பணி பெண்ணாதான் நடிக்கணும், இன்னொரு பிள்ளைக்கு நீ எஸ்தராக நடிக்க வேண்டும் என்று கொடுக்கின்றார்கள். அந்த பணி பெண்ணாக சர்வன் கேலாக நடிக்க சொன்ன பிள்ளை கோபப்பட்டு வீட்டில் போய் சாப்பிடாம இருக்கா. ஆனால் திரும்ப அந்த பிள்ளைக்கு பெற்றோரும் அந்த ஆசிரியரும் புரிய வைக்கின்றார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த கோஆர்டினேஷனுடைய முக்கியத்துவம். நேற்று தினத்தில் அந்த விபிஎஸ்ல மிக அழகாக அந்த பிள்ளைகள் நமக்கு நடித்து காட்டினார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலும் விட்டு கொடுத்தலும் இது என்னுடைய கடமை, என்னுடைய தேசத்தினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கின்றது, அதை நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்கின்படி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். 3 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மிக அழகாக நேர்த்தியாக, எறும்பை நாம் உருவகமாக சொல்வோம். எறும்பு தன்னுடைய லைன்ல எப்படி இருக்கும், சரியா போய்கொண்டே இருக்கும். அதை வழிநடத்துவதற்கு யார் இல்லைனாலும் அதற்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மிக நேர்த்தியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் 3ஆம் அதிகாரம் நெகேமியாவிலே அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரியம், அவர்களுடைய பகுதியின் வேலையை மிக நேர்த்தியாக தன்னார்வமாக அவர்கள் செய்து முடித்தார்கள். இட் இஸ் எ கிறிஸ்டியன் கோஆர்டினேஷன். இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட தன்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், இதை எனக்கு கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் நான் செய்து முடிக்க வேண்டும், இது என்னுடைய அர்ப்பணிப்பின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று என்கின்ற சிந்தை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். யாரோ செய்வார்கள் என்ற நிலைமை நம்மை விட்டு அகல வேண்டும். 4ஆவதாக கிறிஸ்தவ தன்னார்வ பணியினுடைய சாரம்சம் என்னவென்றால் கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க். 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த நெகேமியாவினுடைய கடின உழைப்பையும் அவனோடு கைகோர்த்து நின்ற மக்களுடைய கடின உழைப்பையும் நாம் பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரத்தில் நீங்க ஆரம்பிக்கின்ற பொழுது சன்பல்லாத்தும் அவனோடு சேர்ந்தவர்களும் எரிச்சல் அடைந்து இப்பொழுது டிமோட்டிவேட் பண்றாங்க. யார? நெகேமியாவையும் அவனோடு இருக்கிறவர்களையும் டிஸ்கரேஜ் பண்றாங்க. இது எப்படி முடிய போகின்றது என்று சொல்லி அவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார்கள். தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த பணியை செய்ய விடாதபடிக்கு பலவிதமான கடிதங்களை அர்தஷ்டா ராஜாவுக்கு எழுதுறாங்க. அனுப்புனதே நெகேமியாவை அனுப்புனதே அர்தஷ்டா ராஜா. அதை அந்த மக்கள் புரியாமல் அர்தஷ்டா ராஜாவுக்கே கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதாங்க. ஆனா காரியம் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே அங்கு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. இப்படிப்பட்ட எதிர்ப்பு நிறைந்த சூழ்நிலையிலே அந்த மக்கள் கடினமாக உழைத்தார்கள். தன்னார்வ பணி என்பது கடினமான பணி. நாம் கடினப்பட்டு உழைக்க வேண்டும். ஒரு வேலைக்கு நம்ம போறோம், நமக்கு சம்பளம் கொடுக்காங்க, அந்த சம்பளத்துக்கு ஏற்றாற் போல கடினமாக உழைப்போம். நம்முடைய சொந்த விவசாய நிலம், நம்முடைய உயிரை போட்டு உழைப்போம். ஆனால் 3வது ஒரு காரியம் என்று வருகின்ற பொழுது நம்முடைய கடின உழைப்பை பல நேரங்களில் நாம் கொடுப்பதில்லை. ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய தன்னார்வ பணி என்பது இதிலே தான் நாம் மிக அதிகமாக கடின உழைப்பை கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆலயத்தினுடைய பராமரிப்பு காரியங்கள் அல்லது சமுதாயத்தினுடைய வளர்ச்சி பணிகளிலே கடின உழைப்பை கொடுக்க வேண்டும். தன்னார்வ பணி என்பது ஏதோ கடமைக்கென்று செய்துவிட்டு போவதல்ல, அது கடின உழைப்போடு செய்யக்கூடிய காரியம். நம்மை தியாகம் செய்ய வேண்டும். நாம் கடினமாக உழைக்காமல் அரை குறையாக செய்வதை ஆண்டவர் விரும்புவதில்லை. அவர் யாரை கொண்டாயிலும் அந்த பணியை செய்து முடிக்க முடியும். அவர் கல்லுகளை கொண்டு கூட அப்பங்களை உருவாக்க முடியும், கழுதையை கொண்டு கூட பேச முடியுமே என்றால் அரை குறையாக செய்பவர்களை
ஏனோ தானோ என்று செய்பவர்களை கடவுள் விரும்புவதில்லை. அவருடைய ஆலயத்தின் பணிகளாக இருந்தாலும் அல்லது நெகேமியாவை போல அலங்கத்தை கட்டக்கூடிய சமுதாய பணியாக இருந்தாலும் ஆண்டவர் முழுமையான அர்ப்பணிப்போடு கடினமாக உழைக்கின்றவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கடினமாக உழைக்கக்கூடிய எண்ணம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நம்முடைய வீட்டை கட்டுகின்றோம் என்றால் நாம் எவ்வளவு கடினமாக உழைப்போம். நம்முடைய வீட்டை பராமரிக்கின்றோம் என்றால் எவ்வளவு கடினமாக உழைப்போம். அதைவிட அதிக உழைப்பை கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 16 ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து அங்க நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் கழுத்தையும் சுவிசேஷத்திற்காக கொடுத்தார்கள் என்று சொல்லி அங்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ரோமாபுரியாருக்கு எழுதுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 3-4 வாசிப்போம். பவுல் மாத்திரமல்ல, புறஜாதி மக்களும் நன்றி உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக கிறிஸ்துவுக்காகவும் புறஜாதிகளுடைய சபைகளுக்காகவும் தங்கள் பிராணனை, பவுலுடைய பிராணனை காப்பதற்காகவும் இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்களுடைய கழுத்தையும் கொடுக்க வந்தவர்கள். உருவகமாக பேசப்படுகிறது. தங்களுடைய ஜீவனை பொருட்படுத்தாமல் கடினமாக உழைக்கக்கூடிய ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கின்ற தன்னார்வமாக பணி செய்யக்கூடிய தம்பதியினரை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டிலே பவுலுடைய ஊழியத்தை நாம் வாசிக்க முடியும். தன்னார்வ பணிக்காக தங்களுடைய கழுத்தையும் கொடுத்து பணி செய்யக்கூடிய ஆதி திருச்சபையிலே இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்கக்கூடிய காரியம், என்னுடைய சபைக்காக நான் எவ்வளவு கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய கடின பங்கு என்ன? என்னுடைய ஆலயத்திற்காக நான் சிந்தின வியர்வை என்ன? என்னுடைய ஆலயத்தினுடைய தூய்மை பணிக்காக அல்லது என்னுடைய ஆலயத்தினுடைய மற்ற காரியங்களுக்காக நான் செய்திருக்கக்கூடிய கடினமான உழைப்பு என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கடின உழைப்பு என்பது எப்பொழுது வரும் என்றால், அர்ப்பணமும் ரெடினஸ் இருக்கும்போது வரும், தன்னார்வம் இருக்கும்போது வரும். எப்பொழுது ஃபோர்சிங் அடிப்படையில் பணி நடைபெறுகின்றதோ அப்பொழுது கடின உழைப்பு இருக்காது. அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்தவ தன்னார்வ பணியாளர்கள் அல்ல. எப்படி பெயர் கிறிஸ்தவர்களோ அப்படி பெயருக்கென்று செய்யக்கூடியவர்கள். நான் உண்மையாகவே கடினமாக உழைக்கின்ற பொழுது அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியது. கடைசியாக நெகேமியா 5வது அதிகாரத்திலிருந்து 5வது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். நெகேமியா 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த தன்னார்வ பணியில அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த 5வது அதிகாரத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஜனங்களுக்குள் அநேகர் யூத ஜனங்களுக்குள்ளே அவர்களுடைய சகோதரர் மேல் முறையிட ஆரம்பிக்கின்றார்கள். 4ஆம் அதிகாரத்தில் எதிரிகளிடத்திலிருந்து பிரச்சனை. 5ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்குள்ளாகவே சில முறையீடுகள் வருகின்றது. 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஜனங்களுக்குள்ளே முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. காரணம் என்னவென்றால், அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மனப்பாங்கு இல்லை. ஒரு காரியத்தை எப்படி சமாளிக்க வேண்டும், எப்படி அதை நேர்த்தியாக கையாள வேண்டும் என்கின்ற அட்ஜஸ்ட்மெண்ட் பல நேரங்களிலே காணப்படுவதில்லை. அதே சூழ்நிலை தான் அந்த நெகேமியாவினுடைய காலகட்டத்திலும் ஏற்படுகின்றது. 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம்னா, அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் கேட்ட பொழுது நெகேமியா மிகவும் கோபப்படுகிறார். நெகேமியா கோபப்படக்கூடிய அளவுக்கு
அங்க என்ன இல்லை? அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, முறையிடுதல் காணப்பட்டது. காரணம் என்ன? முறுமுறுப்பு அவர்களுக்குள்ளாக எழும்பி விடுகின்றது. முறுமுறுப்பு அவர்களுக்குள்ளாக எழும்பி விடுகின்றது. தங்களுடைய நிலங்களை குறித்த, தங்களுடைய காரியங்களை குறித்த முறுமுறுப்பு ஏற்படுகின்றது. பலவிதமான பிரச்சனைகளை குறித்து அந்த 5ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உணவு குறித்த முறையிடுதல், நிலங்களை குறித்த முறையிடுதல், இன்னும் வட்டிக்கு கொடுத்தல் வாங்குதல் குறித்த முறையிடுதல், இன்னும் பணி செய்யக்கூடிய காரியங்களை குறித்த முறுமுறுப்பு. இதற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்தது அவர்களிடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஒரு காரியத்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லாததுனால அவர்களை கோஆர்டினேட் பண்ணி வழிநடத்துகின்ற நெகேமியாவுக்கு மிகப்பெரிய கோபம் ஏற்படுகின்றது. கோபம் கண்டு என்ன செய்கின்றார்? பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொள்கின்றார். சில நேரங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத போது கடிந்து கொள்ளுதல் வெளிப்படுகின்றது. காரணம் என்ன? அதை மீண்டும் சரி செய்வதற்காக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நெகேமியாவுடைய தலைமைத்துவத்தை என்று பார்க்கின்றோம். தன்னுடைய கோபத்தை சரியான முறையில் வெளிப்படுத்தி கடிந்து கொள்கின்றான். இங்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஆங்கிரி இன்டு ஆக்ஷன். அந்த கோபமானது செயலிலே அங்கு நல்ல ஒரு முடிவை கொடுக்கத்தக்கதாக, மாற்றத்தை கொடுக்கத்தக்கதாக மாறுகிறது. 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நெகேமியா தன் வஸ்திரத்தை உதறி போட்டு, இப்படி எந்த வார்த்தையை நிறைவேற்றுவது எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். இதுதான் ஒரு சிறந்த தலைமைத்துவ பண்பை நெகேமியாவுடைய வாழ்க்கையில பாருங்க. யாரெல்லாம் தன்னார்வ பணியிலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலையோ அவர்களை எல்லாம் தேவன் உதறி போக கடவன். ஜனங்கள் என்ன சொல்றாங்களா? ஆமென் என்று சொல்லி கர்த்தர். எதற்கு கர்த்தரை துதிக்காங்க? எதற்கு கர்த்தரை துதிக்காங்க? அந்த வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. தேவன் உதறி போட கடவர் என்று சொன்னதற்காக என்ன செய்தாங்க? ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி கர்த்தரை துதித்தாங்க. அங்க நெகேமியா ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லவில்லை. நெகேமியா வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை. என்ன சொல்கின்றார்? இந்த பிரகாரம் எது சிஸ்டமேட்டிக்கா அங்கு கோஆர்டினேட் பண்ணப்பட்டிருக்கோ தன்னார்வ பணிக்கு என்று, அதை செய்யாதபடிக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதபடிக்கு இருக்கிற யாவரையும் தேவன் உதறி போக கடவர். மனுஷனாகி நான் உதறி போடவில்லை, தேவனே உதறி போட கடவர். தேவன் உதறி போடுகின்ற பொழுது நாம் எங்கே செல்ல முடியும்? மனிதர்கள் உதறி போட்டால் கடவுள்கிட்ட போகலாம். ஆனால் கடவுளே உதறி போடுவார் என்றால், கடவுளை கைவிடுவார் என்றால் என்ன நடக்கும்? யாரிடத்தில் நாம் செல்ல முடியாது. அதற்கு ஜனங்கள் கர்த்தரை துதித்தார்கள். எதை குறிக்கிறதுனா, இனி we can adjust. இனி இந்த காரியங்களிலே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் வித்தவுட் டிமாண்ட். அங்கு ஜனங்கள் எந்த டிமாண்டையும் வைக்கல. பல நேரங்களிலே நம் கடவுளுக்காக பணியாற்றுவதற்கு, நன்மைகளை செய்வதற்கு டிமாண்ட் வைக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு முன் வராமல் we are trying to demand the higher authorities. இது எதிலே கொண்டு போய் முடியுமே என்றால் பிரச்சனைகளிலும் பிரிவினைகளிலும் கொண்டு போய் நிறுத்திவிடும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆனால் இங்கு நெகேமியாவுடைய சிறந்த தலைமை பண்பு, அவனுடைய கடிந்து கொள்ளுதல் அங்கு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை துதிக்கத்தக்கதாக அங்கு நெகேமியாவுடைய அந்த தலைமை பண்பு காணப்பட்டது. பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய சுயநலம், நாம் தியாகம் செய்ய முடியாத காரியங்கள் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு நம்மை தடை செய்து கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பல நேரங்களிலே பல பொதுவான காரியங்கள்ல சில காரியங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவதற்கு அழைக்கப்படுகின்றோம். சில காரியங்களை விட்டு கொடுத்து செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இது நம்மீது ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய நல்ல சமாரியனுடைய ஊமைகளை பார்க்கின்ற பொழுது அந்த நல்ல சமாரியனுடைய அப்ரோச்சை நம்ம பார்க்கிறோம். நல்ல சமாரியனுடைய அப்ரோச் அங்கே நம்ம பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் விட்டு செல்கின்றான், லேவியன் விட்டு செல்கின்றான். ஆனால் அந்த நல்ல சமாரியன், அந்த அடிபட்டு கிடந்தவன் யூதன் என்று அறிந்தும் தன்னுடைய காரியங்களை எல்லாம் அவன் ஒதுக்கிவிட்டு அந்த மனிதனுக்கு தன்னார்வமாக சென்று பணியாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே நம்முடைய தன்னார்வ பணி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? என்னுடைய
தன்னார்வ பணிக்கு அடித்தளமாக அமைவது எது? என்னுடைய தன்னார்வ பணிக்கு அடித்தளமாக அமைவது என்னுடைய அர்ப்பணிப்பா அல்லது அல்லது என் மீது திணிக்கப்பட்ட ஒன்றா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தன்னார்வமாக பணியாற்ற வேண்டும் என்றால் சரியான அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். சரியான அர்ப்பணிப்பு இருக்குமே என்றால் எப்போதும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தால் குழுவாக இணைந்து மிக நேர்த்தியாக செயல்பட முடியும். அப்படி நாம் செயல்படுகின்ற போது பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய கடின உழைப்பை விட்டுவிட மாட்டோம். அப்படி நாம் கடினமாக உழைக்கின்ற போது பலவிதமான முறுமுறுப்புகளும் பலவிதமான முறையீடுகளும் வருகின்ற பொழுது சரியான கடிந்து கொள்வதோடு நம்ம சில காரியங்களை விட்டு கொடுக்கின்ற பொழுது அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்குள்ளாக வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகாய் 1:9. என் வீடு பாலாய் கிடைக்கின்ற பொழுது அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. ஆகாய் தீர்க்கதரிசி அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் குறிப்பாக யூதர்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆலயத்தின் மீது ஆலயத்தினுடைய பராமரிப்பு காரியங்கள் மீது நம்முடைய சொந்த வீட்டை காட்டிலும் அதிக அக்கறை எடுப்பதுதான் கிறிஸ்தவ தன்னார்வ பணி. இன்னுமாக ஆலய தன்னார்வ பணிகளை குறித்து தமிழிலே பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை உளவார பணி என்று பயன்படுத்தப்படுகின்றது. நம்முடைய அடிப்படை தேவைகளிலே நம்மளை அடிப்படையாக செய்யக்கூடிய ஒரு பணி என்பதை இந்த வார்த்தை நமக்கு வலியுறுத்துகின்றதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நெகேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நெகேமியா 6:16 இந்த காரியம் இந்த கிரியை கர்த்தரால் கைகூடி வந்தது. எப்பொழுது? இவர்கள் தன்னார்வமாக தங்களை பணியாற்ற அர்ப்பணிக்கின்ற பொழுது. 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல அலங்கத்தை பிரதிஷ்டை செய்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதன் மீது நடந்து போகின்றார்கள். எதிரிகள் சொன்னார்கள் இந்த அலங்கம் இடிக்கப்பட்டு போய்விடும் என்று. ஆனால் இப்பொழுது அலங்கத்தின் மீது பவனி நடைபெறத்தக்கதாக அந்த அலங்கம் வலிமையாக இருக்கின்றது. இந்த அலங்கத்திலே அவர்கள் எதை வைத்து கட்டி இருந்தாலும் அந்த அலங்கத்திலே கர்த்தருடைய கிரியை வெளிப்படத்தக்கதாக இவருடைய செயல்பாடுகள் காண்பது. இந்த அலங்கம் எத்தனை நாள்ல கட்டி முடிக்கப்பட்டது? எத்தனை நாள்? எருசலேம்ல அலங்கம் எத்தனை நாள்ல கட்டி முடிக்கப்பட்டது? நெகேமியா புஸ்தகத்தை வாசித்ததே கிடையாதா? 52 நாட்களுக்குள்ளாக இந்த அலங்கமானது கட்டி முடிக்கப்படுகிறது, பழுது பார்க்கப்படுகிறது. 52 நாட்களுக்குள்ளாக இது எப்படி சாத்தியமானது? அது அவர்களுக்கு எப்படி பாசிபிளாக இருந்தது என்றால் ஒவ்வொருவருடைய தன்னார்வமான பணி. ஒவ்வொருவரும் யாரோ செய்யட்டும், இது என்னுடைய காரியமா என்கின்ற சிந்தை ஒருவரிடத்திலும் காணப்படவில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக சொல்லக்கூடிய காரியம், நான் தன்னார்வ பணியாளனாக இருப்பதினால் நான் அதிகமான காரியங்களை செய்துவிடவில்லை, அதிகமான காரியங்களை பெற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்கின்றான். பல நேரங்களில் நம்ம தன்னார்வ பணி செய்யும் போது நான் எவ்வளவு செய்திருக்கிறேன் என்கின்ற பெருமை நம்மிடத்தில் காணப்படுகின்றது. ஆனால் அது நாம் செய்த காரியம் அல்ல, நாம் விதைத்திருக்கின்றோம். அதனுடைய அறுவடையை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். நாம் பணி செய்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் கிறிஸ்டியன் வாலண்டியர்ஷிப் இஸ் நாட் அபவுட் ஹெல்ப். இது உதவி செய்வதல்ல. கடவுளுக்கு உதவி செய்யக்கூடிய திராணி நமக்கு இல்லை. கடவுளுக்கு உதவி செய்யக்கூடிய உயர்ந்த தகுதி நம்மிடத்தில் இல்லை. ஆலயத்துக்கு உதவி செய்கின்றோம் என்று நினைப்போமே என்றால் நாம் தவறாக நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். நீங்களும் நானும் ஆலயத்திற்கு உதவி செய்யவில்லை, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யவில்லை, கர்த்தருடைய பணிக்கென்று உதவி செய்யவில்லை. நம்முடைய கடமையை செய்கின்றோம்.
ஆண்டவர் அதற்கேற்ற பிரதிபலனை நமக்கு கொடுக்கின்றார். இதுதான் மற்ற தன்னார்வ பணிக்கும் கிறிஸ்தவத்துடைய தன்னார்வ பணிக்கும் உள்ள வித்தியாசம். இட் இஸ் நாட் அபவுட் ஹெல்ப். பல நேரங்களில் இந்த மனநிலை நம்மிடத்தில் காணப்படுவதனாலே இந்த தன்னார்வ பணிகளை நாம் உதாசீனமாக எண்ணுகின்றோம். என்னை விட்டால் யார் செய்ய முடியும் என்கின்ற அகங்காரித்தனமும் பெருமையும் நம்மிடத்தில் வந்து விடுகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இது எப்பொழுது மறையும் என்றால், இது கடவுளுக்கு நான் செய்யக்கூடிய பணி, இட் இஸ் எ ஒர்க் என்கின்ற சிந்தை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இந்த பணியை செய்வதற்கு யாரோ ஒருவர் மூலமாக தான் செய்கின்றோம் என்றால் இது தன்னார்வ பணி அல்ல. இல்ல சில கண்டிஷன்ஸோட இப்படி இருந்தால் தான் இதை செய்வேன் என்று சொல்வோமே என்றால் அதுவும் கிறிஸ்தவ தன்னார்வ பணி அல்ல. என்னுடைய சுய தேவைக்காக நாம் பணி செய்கின்றோம் என்றால் அதுவும் கிறிஸ்தவ தன்னார்வ பணி அல்ல என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் தன்னார்வ பணியை செய்து கொண்டிருக்கின்றோமா அல்லது உதவியை செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அமெரிக்க பிரசிடென்ட் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய பார்லிமெண்ட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே ஒரு கன்று குட்டி அங்கே சாக்கடையிலே விழுந்து கிடக்கிறது. அவரும் அங்கே தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி பார்க்கிறார். அதை காப்பாற்றக்கூடிய நபர்கள் வரவில்லை. பார்க்கிறார்கள், செல்லுகிறார்கள். உடனே அவர் இறங்குகின்றார், அந்த கன்றுக்குட்டியை காப்பாற்றிவிட்டு செல்கின்றார். பார்லிமெண்ட்டுக்குள்ள செல்லும் போது அவரை ஏளனமாக சிரிக்கின்றார். ஏனென்றால் அவருடைய உரை முழுவதும் சாக்கடையின் துர்நாற்றம். ஏன் என்று அவர் தன்னுடைய உரையில விளக்கம் கொடுக்கின்ற பொழுது, நட்பும் தயையும் என்னுடைய பிறவி குணம், அதை யாராலும் மாற்ற முடியாது. அது சாக்கடையாக இருந்தாலும் என்னுடைய நட்பும் தயம் என்கின்ற பிறவி குணம் அங்கேயும் என்னை இறங்க வைத்துவிடும் என்று தன்னுடைய உரையிலே அங்கு பதிலளிக்கின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நட்பும் தயை செய்யக்கூடிய நற்குணமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிறவி குணமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அடித்தளத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். நாம் 2ஆம் வேதபாடமாக வாசிக்க கேட்ட அந்த உவமையிலே அங்கு பார்க்கின்றோம். இந்த சிறியராகிய சகோதரி எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நான் செய்யக்கூடிய தன்னார்வ பணி, அது நம்முடைய ஆலயத்திலே செய்யலாம், அல்லது அநாதை இல்லங்களிலே நாம் செய்யலாம், முதியோர் இல்லத்திலே செய்யலாம், பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை செய்யலாம், அது நாம் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலத்தில் கூட நாம் செய்யலாம். நம்ம வேலைக்கு ஆஃபீஸ் போறோம், நம்ம ஸ்டாஃப் ரூம் போறோம், அன்னைக்கு கிளீன் பண்ணாம இருக்கு, நம்ம கிளீன் பண்ணலாம். அது நாம் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய பணி என்பதை நீங்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே பேர் புகழை விரும்புகின்றவர்கள் காணப்படுகின்றோம். அது நாம் செய்யக்கூடிய பணிக்கு நாம் ஏற்ற எதிர்பார்ப்பை பெற வேண்டும் என்கின்ற பிரதிபலனை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கக்கூடிய காரியம். இது என்னுடைய ஆர்வத்திலிருந்து வரக்கூடிய பணி, முடியாது என்கின்ற வார்த்தை நாம் சொல்கின்றோம் என்றால் கடவுளுக்கு சொல்லுகின்றோம் என்கின்ற சிந்தை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஒரு முறை நான் தூய யோவான் கல்லூரியிலே படித்த பொழுது, அது டிசம்பர் மாதத்திலே இறுதி, தூத்துக்குடி ஆசிரிய திருமணத்தில் பெரிய தாளை அந்த சேகரத்தில் ஒரு கிளை சபைக்கு அதனுடைய அந்த சபையினுடைய தோத்திர பண்டிகை வருட இறுதியிலே அவர்கள் வைப்பது வழக்கம். அந்த தோத்திர பண்டிகைக்கு செய்தி கொடுக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த செய்திக்கு அழைக்கப்பட்டு அந்த செய்திக்காக நாங்கள் ஜான்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆயத்தப்பட்டோம். ஏன்னா ஒர்ஷிப் அந்த சிங்கிங் செஷன் எல்லாம் எடுக்க ஆயத்தப்பட்டு அப்போ எங்களை அரேஞ்ச் பண்ணவர் ஃபோன் பண்ணுறாரு, யார் மெசேஜ், யார் ஒர்ஷிப், யார் சாங். அப்போ என்னுடைய பெயரை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணதுனால அவங்க சொல்கிறாங்க, அப்போ அந்த நபர் வேற யாராவது ஒருவர் செய்தி கொடுக்கட்டும் அப்படின்ட்டு சில காரணங்களுக்காக. ஏனென்றால் என்னுடைய உபதேசங்கள் சில நேரங்களில் டைரக்டாக கடினமான உபதேசங்களாக இருக்கும். ஆகவே ஒரு தோத்திர பண்டிகை, ஆகவே ரொம்ப கடினமாக கோல்டன் பேசக்கூடாது, அதனால வேற யாராவது ஒரு செய்தி கொடுக்கட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் திரும்ப நாங்கள் கூடுகிறோம், நாங்கள் போட்ட பிளானை மாற்றலை. போகவே அந்த பண்டிகைக்கு செல்கிறோம், செய்தி கொடுப்பதற்காக உள்ள செல்கிறோம். உள்ள போகிறோம், நடப்பது பண்டிகை ஆராதனை. ஆனால் ஆலயத்தில் எப்பம் போட்ட டெக்கரேஷனையோ கலத்தலை, எப்பம் போட்ட ஜிகினா பேப்பரையோ கலத்தலை, அவ்வளோ ஒற்றை. செய்திக்கு முன்னே ஒர்ஷிப் முடிஞ்சுது, நட்டமாக விட்டே ஒரு 10 நிமிஷம் கொடுக்கக்கூடியதெல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு செய்தி உள்ளே போனேன். முடிஞ்ச உடனே ஒரு குடும்பத்தார் வேகமாக வந்தாங்க. வேகமாக வந்து மன்னிப்பு கேட்டாங்க. என்னுடைய ஆலயத்தை இவ்வளவு அஜாக்கிரதையாக நாங்கள் வைத்திருந்தோம், இன்றைக்கு கடவுள் எங்களோடு பேசினார் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கே சரி செய்கிறோம்
என்ற தீர்மானத்தை அந்த குடும்பத்தார் எடுத்தார். முடிஞ்சிட்டு நாங்கள் வாரோம். வரும்போது அந்த எங்களை அரேஞ்ச் பண்ண நபர் எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு முன்பதாகவே அந்த குடும்பத்தினருக்கு அந்த உபதேசியாருக்கு போன் போயிருக்கு. சரியான நபரை நீங்கள் அந்த அனுப்பினீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனா அரேஞ்ச் பண்ணாலும் என்ன ஏன் பேசுறதுன்னு நினைச்சாருன்னா, இவர் பேசுற வார்த்தை அந்த குடும்பத்தார கேட் பண்ணிருக்கிறார். அவங்க தான் எல்லா செலவையும் பண்றாங்க, கேட் பண்ணிருக்கிறார். ஆனா கடவுள் அந்த குடும்பத்தாரையும் மாற்றி அதில் தீர்மானம் எடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆலயம் என்பது கடவுளுடைய வீடு என்கின்ற சிந்தை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இங்கு நீங்கள் ஆற்றக்கூடிய பணி கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவி அல்ல, ஆலயத்திற்கு செய்யக்கூடிய உதவி அல்ல, நாம் செய்யக்கூடிய கட்டாயமாக்கப்பட்ட பணி என்பதை நம்முடைய சிந்தையிலே நாம் நிறுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும். நாம் முன்மாதிரியாக இருந்து செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற பொழுது நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும். நான் என்னுடைய ஊர்ல இருக்கும் போதெல்லாம் வாரத்துல 3 நாள் ஆலயத்துக்கு போய், இதோட 2 மடங்கு பெரிய கோயில், டைல்ஸ் ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருக்கோம், சுத்தி வீடு கிடையாது, செம்மண் புழுதி வரும். வாரத்துல 3 நாள் ஆலயத்துக்கு இருக்கும். ஒவ்வொரு நற்கரணைக்கும் ஒற்றடிப்போம். சீட்டு போட்ட கோயில், ஒவ்வொரு நற்கரணைக்கும் ஒற்றடிச்சு துடைப்போம். ஒரு நாளும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளுக்கு கிடையாது. குடிக்க தண்ணி வேணாலும் பக்கத்து வீட்டில் போய் குடிக்கணும், இல்லைன்னா எங்க வீட்டில் போய் தான் குடிக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையிலும் தன்னார்வமாக பணி செய்ய வேண்டும். இன்றைக்கு பல ஆதரவுகள் நமக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆதரவுகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நாம் தன்னார்வமாக பணியாற்ற வேண்டும். நாம் பயன்படுத்தக்கூடிய ஆலயம் நம்முடைய வீடு, நான் பணி செய்யக்கூடிய இடம், என்னுடைய ஆபீஸ், என்னுடைய கிளாஸ் ரூம் என்கின்ற சிந்தை நம்மிடத்தில் காணப்படுகின்ற பொழுது நெகேமியாவை போல நீங்களும் நானும் ஒரு சிறந்த தன்னார்வ பணியாளராக மாற முடியும். ஒரு பானபாத்திரக்காரனுக்குரிய அரண்மனையை விட்டுவிட்டு வெயில்ல மக்களோட நின்று 7 வருஷம் பணி செய்த அவர் அங்கு மகான கவர்னராக உயர்த்தப்படுகின்றார், ஆளுநராக உயர்த்தப்பட்டதோடு இந்த நெகேமியா புஸ்தகம் நிறைவடைகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கின்ற போது கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், திரும்ப அவர் கொடுத்து விடுவார். அதை கடனாக வைப்பதில்லை, அதை உதவியாக ஆண்டவர் பார்ப்பதில்லை, பணியாக பார்க்கின்றார். உன்னதமான பணியை நாம் இணைந்து செய்வோம். கட்டாயத்தின் பேரில் அல்ல, விசனமாய் அல்ல, முறுமுறுப்பாய் அல்ல, நாம முன்வந்து செய்வோம். அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.